சிறுத்தைகளின் சார்பில் எமது செம்மாந்த வீர வணக்கத்தை செலுத்துகிறோம். நெடுநேரம் உங்களோடு இருக்க வேண்டும், பேச வேண்டும், விரிவாக பேச வேண்டும் என்று நான் அவரோடு இருந்தேன். நம்முடைய கட்சியின் தொழிலாளர் விடுதலை முன்னணியின் முதன்மை செயலாளர் முனைவர் மகாதேவன் அவர்கள் இன்று காலை நான் மதுரை விமான நிலையம் வந்து இறங்கியதும் வந்த தகவல், அவர் இயற்கை எய்திவிட்டார், காலமாகிவிட்டார் என்ற தகவல். நான் கட்டாயம் சென்னைக்கு போக வேண்டும், அவருடைய உடலுக்கு மலர்வளையம் வைத்து அஞ்சலி செலுத்த வேண்டும். ஆகவே 9:30 மணி விமானம் பிடிக்க வேண்டும் என்கிற ஒரு நெருக்கடியில் உங்கள் முன்னால் நின்று கொண்டிருக்கிறேன். போய்விட்டு நாளை காலை அதிகாலை விமானம் பிடித்து மறுபடியும் நான் மதுரைக்கு வந்து காரைக்குடி நிகழ்வுகளில் பங்கேற்க வேண்டும். ஆகவே நீண்ட நேரம் பேச இயலாத ஒரு நிலை. இந்த நூல் நான் ஒரு போராட்ட களத்தில் பேசிய உரையின் தொகுப்பு, எந்த தயாரிப்பும் இல்லாமல், மேற்கோள்கள் இல்லாமல், உள்வாங்கிய கருத்துக்களை, உணர்ச்சிகளை ஒரு போராட்ட களத்தில் என்னுடைய இயல்புக்கு ஏற்ப நான் வெளிப்படுத்திய ஒரு உரை. பொதுவாக நான் பேசுவது அப்படியே காற்றோடு போய்விடும். அதையெல்லாம் நான் பெரிதாக பாதுகாத்து வைக்கவில்லை. 32 ஆண்டுகளாக நான் ஆற்றிய உரைகளை 1-2 தான் தொகுக்க முடிந்தது. மற்ற எதையும் நம்மால் தொகுக்கவும் முடியவில்லை, பாதுகாக்கவும் முடியவில்லை. நானும் அதையெல்லாம் பெரிதாக எடுத்துக்கொள்வதில்லை. அதையெல்லாம் திரட்ட வேண்டும், தொகுக்க வேண்டும் என்று எண்ணுவதில்லை. பொதுவாக நான் கொடுக்கிற பேட்டிகளை கூட திரும்ப கேட்பதில்லை. என்னுடைய உரைகளை மறுபடியும் நான் கேட்பதில்லை. அந்த நேரத்தில் வேற ஏதேனும் வேலையை செய்து கொண்டிருக்கலாம் என்று கருத முடியும். ஆக அன்றைக்கு நான் மேடையிலே கொளுத்து வெயிலில் பல்லாயிரக்கணக்கான தோழர்கள் திரண்டிருந்த அந்த களத்தில் சனாதன சக்திகளுக்கு நாம் விடை சொல்லும் வகையில், விளக்கம் சொல்லும் வகையில் அல்லது எச்சரிக்கை விடுக்கும் வகையில் ஆற்றிய உரை தம்பி கற்பி பாலாவுக்கு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி அதனை நூலாக்க வேண்டும் என்று தனிப்பட்ட முறையிலே அவர் இந்த இயக்கத்தை சாராதவராக இருந்தாலும் கூட இந்த கட்சியில் தன்னை உறுப்பினராக இன்றைக்குத்தான் அவர் இணைத்துக் கொண்டிருக்கிறார். ஆனால் இதை நூலாக்க வேண்டும் என்று எண்ணிய போது அவர் இந்த இயக்க உறுப்பினராக இல்லை என்றாலும் கூட இது வெகு மக்களுக்கு போய் சேர வேண்டும், இது ஒரு நூலாக ஆவணமாக வேண்டும் என்று எண்ணி அவரே அதை தொகுத்து புத்தகமாக்கி வெளியிடுகிற நிகழ்வுக்கு மட்டும் நீங்கள் வாருங்கள் என்று எனக்கு அழைப்பு விடுத்தார், தகவல் கொடுத்தார். நான் இன்னும் அதை படிக்கவில்லை. புத்தகம் கொண்டு வந்து கொடுத்தார். இந்த தேதியை கேட்பதற்கு வந்தபோது வழக்கம் போல தோழர்கள் என்னை படிக்க விட மாட்டார்கள், எழுத விட மாட்டார்கள், உறங்க விட மாட்டார்கள், சுற்றி வளைத்துக் கொள்வார்கள். 500 பேர் இருந்தாலும் என் மேல்தான் ஏறி நிற்பார்கள், 50 பேர் இருந்தாலும் என் மேல்தான் ஏறி நிற்பார்கள். இடித்துக் கொண்டே உரசிக்கொண்டே இருப்பார்கள். நான் போராடிக்கொண்டே இருக்க வேண்டும். அப்படியே ஒரு சூழலில் அவர் கொடுத்த புத்தகத்தை என்னால் புரட்டி பார்க்க இயலவில்லை. ஏதோ நான் பேசிய பேச்சு, தோழர் அதை தொகுத்திருக்கிறார் என்கிற அளவிலே அதை நான் ஒரு முறை கூட படித்து பார்க்க இயலாத நிலை. இந்த நூலை வெளியிடுவதற்கு மிக பொருத்தமான 2 பேரை அவர் அழைத்திருக்கிறார். பெரியாரின் பெருந்தொண்டர் அண்ணன் கொளத்தூர் மணி அவர்களையும், மார்க்சிய சிந்தனையாளர் அருமை தோழர் பாலபாரதி அவர்களையும் சிறப்பு அழைப்பாளர்களாக அழைத்திருப்பது மிகவும் பொருத்தமானது. மகிழ்ச்சி அடைகிறேன், பெருமைப்படுகிறேன். அண்ணன் வரதராஜன் அவர்களும் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்று ஓரிரு வார்த்தைகள் தான் பேசினார் என்றாலும் நம்மை அங்கீகரித்து அவர் ஆற்றிய உரை நமக்கு மகிழ்ச்சி அளிக்கிறது. திருமாவளவன் பேசிய பேச்சு
வேறொன்றும் புதிதாக சுயம்புவாக சொல்லப்பட்ட கருத்து அல்ல. புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களும் தந்தை பெரியார் அவர்களும் ஏற்கனவே என்ன பேசினார்களோ அதைத்தான் நாம் எடுத்துச் சொல்கிறோம், அவ்வளவுதான். அவருடைய எழுத்துக்களில் இருந்தும் பேச்சுக்களில் இருந்தும் நாம் புரிந்து கொண்டதை, உள்வாங்கிக் கொண்டதை, உணர்ந்து கொண்டதை, அது நமக்கு ஒரு ஈடுபாடும் ஈர்ப்பும் உடன்பாடும் இருக்கிற காரணத்தினால் அதை எடுத்துரைக்கக்கூடியவர்களாக நாம் இருக்கிறோம், அவ்வளவுதான். இன்றைக்கு அம்பேத்கருக்கு ஜெயந்தி கொண்டாடக்கூடிய கும்பல் சனாதன கும்பல். அவர்கள் ஒரே ஒரு முறை புரட்சியாளர் அம்பேத்கர் எழுதிய புத்தகங்களை அல்லது அவருடைய பேச்சின் தொகுப்புகளை ஒரே ஒரு முறை படித்தால் ஒன்று திருந்து விடுவார்கள் அல்லது அம்பேத்கர் யார் என்று புரிந்து கொள்வார்கள். குறைந்தபட்சம் அம்பேத்கரை இன்றைக்கு இந்துக்களின் பாதுகாவலர்கள் என்று திரித்து கதைவிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அது ஒரு பெரிய திரிபுவாதம், வரலாற்று திரிபுவாதம். அவருடைய இறுதி மூச்சு வரையில் சனாதனத்தை மூர்க்கமாக எதிர்த்த ஒரு போராளி புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள். இதற்காகவே அவர் லட்சக்கணக்கானவர்களை திரட்டி இந்த மதத்திலிருந்து நாங்கள் இந்த அடையாளத்தை உதறி எறிந்துவிட்டு நாங்கள் பூர்வ பௌத்தர்கள் என்பதை உணர்த்தக்கூடிய வகையில் பௌத்தத்தை தழுவுவோம் என்று தழுவியவர். உலகத்திலேயே மிகப்பெரிய அளவில் ஒரு மாஸ் கன்வர்ஷன், லட்சக்கணக்கான மக்களை ஒரே நாளில் ஒரு மதத்திலிருந்து வெளியேற்றிய வரலாற்று நிகழ்வு, புரட்சிகரமான நிகழ்வு புரட்சியாளர் அம்பேத்கர் தலைமையில் நடந்த பௌத்த ஏற்புதான். மிகப்பெரிய தாக்குதல். இந்த இந்துத்துவா என்கிற கருத்தியலுக்கு எதிரான தாக்குதல், சனாதனம் என்கிற கருத்தியலுக்கு எதிரான தாக்குதல். இதை விட ஒரு கடுமையான தாக்குதலை வேறு எவரும் செய்ய முடியாது. அவர் பௌத்தத்தை தழுவினார் என்பது கூட முக்கியமான செய்தி அல்ல. ஒரு மதத்தில் இருந்து தலைமுறை தலைமுறையாக வாழ்ந்து கொண்டிருந்த அந்த கலாச்சாரத்தை தன்னுடைய கலாச்சாரம் என்று போலியாக நம்பிக்கொண்டிருந்த உழைக்கிற மக்களை ஒரே நாளில் 10 லட்சம் பேரை அதிலிருந்து வெளியேற்றினார் என்றால் அது எவ்வளவு பெரிய புரட்சிகரமான நடவடிக்கை என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். பண்பாட்டு தளத்தில் நடத்திய மாபெரும் தாக்குதல். இந்துத்துவத்தின் மீது அல்லது சனாதனத்தின் மீது அவர் ஒரு பேர் இடியாய் அதை இறக்கினார். அந்த சக்திகளுக்கு உண்மையிலேயே முதன்மையான எதிரி இந்தியாவில் ஒருவர் உண்டு என்றால் அது புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் தான். ஆனால் அவர்கள் எவ்வளவு சாமர்த்தியமாக பெரியாரை கடுமையாக எதிர்க்கிறவர்கள் அம்பேத்கரை தங்களுக்கான தலைவர் என்பதை போன்ற ஒரு தோற்றத்தை காட்டுகிறார்கள். ஏனென்றால் பெரியார் பின்னால் நிற்பவர்கள் கருத்தியல் சார்ந்து இருக்கிறார்கள், அணிதிரண்டு இருக்கிறார்கள், சாதி சார்ந்தல்ல. அம்பேத்கரின் பின்னால் திரண்டிருப்பவர்கள் ஒரு சாதி அடையாளத்தோடு இந்தியா முழுவதும் திரண்டு நிற்கிறார்கள். அம்பேத்கர் தலைவராக ஏற்றுக்கொண்டவர்கள் எல்லாம் இந்தியா முழுக்க தலித்துகளும் பழங்குடிகளும் தான். ஆக தலித் சமூகம் ஒரு பெரும்பான்மை சமூகம். இன்றைக்கு ஏறத்தாழ 30% மக்கள் இந்தியா முழுவதும் இருக்கிறார்கள். ஏறத்தாழ 35 கோடிக்கு மேலான மக்கள் இருக்கிறார்கள், 110 கோடியில். ஆகவே இந்த பெரும் சமூகத்தை பகைத்துக் கொள்ளக்கூடாது. இதிலிருந்து மதமாற்றம் செய்யக்கூடியவர்கள், இந்து மதத்தில் இருந்து அதிகமாக மதம் மாறக்கூடியவர்களும் இவர்கள் தான். நாள்தோறும் இந்து மதத்திலிருந்து வெளியேறிக்கொண்டே இருக்கிறார்கள். கிறிஸ்தவர்களாகவோ இஸ்லாமியர்களாகவோ பௌத்தர்களாகவோ மாறிக்கொண்டே இருக்கிறார்கள். நாள்தோறும் நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது. தனிநபராகவோ குடும்பமாகவோ சமூகமாகவோ 10 பேராகவோ 1000 பேராகவோ மாறிக்கொண்டே இருக்கிறார்கள். இது மிகப்பெரிய சேலஞ்ச் இன்னைக்கு RSS, மிகப்பெரிய கேள்வியாக இருக்கிறது அவர்களுக்கு. RSS இயக்கத்தினுடைய பிள்ளைதான், அவர்கள் பெற்ற பிள்ளைதான் பிஜேபி என்பது. பிஜேபியினுடைய துணை அமைப்பு அல்ல RSS. RSS அமைப்பு துணை அமைப்பு தான் பிஜேபி. பிஜேபிக்கு என்று தனி அரசியல் கோட்பாடுகள் கிடையாது. RSS கோட்பாடுகள் தான் பிஜேபியுடைய கோட்பாடுகள். RSS உயிர் மூச்சு கொள்கை என்பது சனாதனம். சனாதனங்கிறது ஒன்றும் அர்த்தம் நேரடியான பொருள் என்ன அப்படின்னா அது நிலையானது பொருள், வேற ஒன்றும் அழிவில்லாதது பொருள். சனாதனம் அப்படிங்கிற சொல்லுக்கு அழிவில்லாதது பொருள், அவ்வளவுதான். எட்டர்னல் என்று சொல்கிறார்கள். அப்படின்னா தொடக்கமும் தெரியாது முடிவும் தெரியாதுன்னு அர்த்தம்.
தொடக்க புள்ளியும் தெரியாது, முடிவு புள்ளியும் தெரியாது. எப்ப இந்த மதம் தோன்றுச்சு யாருன்னு சொல்ல முடியாது. அப்படிங்கிற ஒரு கருத்தை உணர்த்தக்கூடிய சொல்லாடல் தான் சனாதனம் என்பது. ஆனால் அதனுடைய அடிப்படையான கோட்பாடு என்னன்னா, பிறப்பின் அடிப்படையில் உயர்வு தாழ்வுங்கிறது தான். அக்ரஹாரத்தில் பிறந்தால் அவன் எல்லோருக்கும் மேலானவன், உயர்ந்தவன், அவன் தான் பிரம்மனுடைய தலையில் பிறந்தவன் என்று வருணாசிரமம் சொல்கிறது. வருணாசிரமத்துடைய ஒரு உயிர் மூச்சு அப்படி என்று சொன்னால் அதுதான் சனாதனம். அதற்கு பின்னால் இந்துத்துவா என்ற அளவுக்கு அது விரிவடைந்திருக்கிறது. சனாதனங்கள் தான் கோர் பாயிண்ட், அதாவது கான்செப்ட். பிறப்பின் அடிப்படையில் உயர்வு தாழ்வு. மனிதன் எல்லோரும் சமம் கிடையாது, எல்லோரும் சமமில்லை என்பது சனாதனம். நீ நான் அண்ணன் தம்பி இல்லை, அக்கா தங்கை இல்லை, சகோதரத்துவம் இல்லை என்பது சனாதனம். உனக்கு கருத்து சுதந்திரம் இல்லை, உனக்கு முடிவெடுக்கும் சுதந்திரம் கிடையாது, நீ எதையும் உன்னுடைய விருப்பப்படி செய்ய முடியாது, உனக்கு அப்படி ஒரு சுதந்திரத்தை வழங்க முடியாது என்று சொல்லுவது சனாதனம். சுதந்திரத்தை மறுப்பது, சகோதரத்துவத்தை மறுப்பது, சமத்துவத்தை மறுப்பது சனாதனம். இது பேசிக் கான்செப்ட். அதை யார் உள்வாங்கிக் கொண்டார்கள், யார் அதை வளர்த்தெடுத்தார்கள், யார் அதை செழுமைப்படுத்தினார்கள், யார் அதை தக்க வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்றால் பிராமணர்கள். அதனால் அதை பிராமணியம் என்று அடையாளப்படுத்தினார்கள் நம்முடைய முன்னோர்கள். பிராமணிசம், பார்ப்பனியம். ஏனென்றால் அந்த கொள்கை அவர்களுக்கானது, அவர்களின் நலன்களுக்கானது, அவர்களின் பாதுகாப்புக்கானது, அவர்களின் ஆதாயத்திற்கானது. உழைக்காமல் பிழைப்பதற்கு ஏதுவான கொள்கை எது, கோட்பாடு. ஆகவே அது பிராமணிசம். அவர்களுக்கு மேலும் பாதுகாப்பு வேண்டும் என்கிற போது சேஃப்டி அண்ட் செக்யூரிட்டி இந்த சொசைட்டி, அவர்களுக்கு பாதுகாப்பை உறுதிப்படுத்த தேவைப்படுவதால் அதை அவர்கள் கலாச்சார தளத்திலும் ஆன்மீக தளத்திலும் விரிவுபடுத்தினார்கள். சிவனை கும்புறவனு இந்து தான், விஷ்ணுவை கும்புறவனு இந்து தான், கருப்புசாமி கும்புறவனு இந்து தான், முனியாண்டியை கும்புறவனு இந்து தான், பேச்சியம்மாவை கும்புறவனு இந்து தான், குலதெய்வத்தை நடுகல்லை வணங்குகிறவனு இந்து தான். நீ கிறிஸ்தவன் இல்லையா இந்து, நீ முஸ்லீம் இல்லையா இந்து என்று எல்லோரையும் கலாச்சார தளத்திற்குள்ளே தனக்கு பாதுகாப்பாக அவர்களை அரசியல்படுத்தி இணைத்துக் கொண்டது. அதுதான் இந்துயிசம். அது பிராமணிசம் என்பது இந்துயிசமாக விரிவடைகிறது. அவர்களுக்கான பாதுகாப்பை முன்னிறுத்தி எல்லோரையும் நீங்களும் நம்ம ஆளுதான் வாங்க. ஏன்னா நீங்க யோசிச்சு பாருங்க, 3% தான் பார்ப்பனர்கள். அவங்க என்னைக்காவது தங்களை சிறுபான்மையினர் டிக்ளேர் பண்ணிட்டதுண்டா? என்னைக்காவது அவர்கள் நாமாவது பார்த்து அவங்க சிறுபான்மை சமூகம் சொல்லியிருக்கிறோமா? முஸ்லீமை பார்த்து சிறுபான்மைங்கிறோம், கிறிஸ்தவர்களை பார்த்து சிறுபான்மைங்கிறோம். கோடிக்கணக்கான மக்கள் இருக்கிறாங்க அவங்க. ஆனா பார்ப்பனர்களை இதுவரை இந்தியாவில் யாராவது அவர்களை மைனாரிட்டிஸ் சொன்னதுண்டா? ஏன் சொல்லல? நீமரிக்கலி அவங்க மைனாரிட்டிஸா இருந்தாலும் கூட, பிராமின் அப்படிங்கிற ஒரு வர்ணத்தின் அடிப்படையில் அவர்கள் மைனாரிட்டியாக இருந்தாலும் கூட, இந்துயிசம், இந்துஸ் என்ற அடிப்படையில் ஐடியாலஜிக்கலி அவங்க மெஜாரிட்டி. எல்லாத்தையும் அவன் இந்துவை மாற்றி விட்டுறான். இந்துயிசம் என்பது ஒரு கட்டம் அது விரிவடைந்து இன்றைக்கு அரசியல் தளத்திலும் அவர்களுக்கான அஜெண்டா, மிகப்பெரிய அஜெண்டா, செயல் திட்டம் வலுவாகிவிட்டது. என்ன அஜெண்டானா, முஸ்லீம்கள் இருக்கிற நிலப்பரப்புக்கு பாகிஸ்தான் பேர் வைக்கும் போது இந்துக்கள் பெரும்பான்மையா இருக்கிற இந்த பகுதிக்கு ஏன் இந்துஸ்தான் என்று பெயர் வைக்கக்கூடாது? இந்துஸ்தான், இந்த நாடு நம்முடைய நாடு, இந்து ராஷ்டிரம் இது நம்முடைய நாடு, இந்த நாட்டுக்கு பெயரை மாற்றணும், இந்த நாட்டுக்கு பெயரை மாற்றணும். எல்லா இடங்களையும் அவன் சாதி பெயரில் அந்த மதத்தின் பெயரில் நாட்டுக்கு பெயர் வச்சிருக்கிறாங்க. இங்க ஏன் அந்த மாதிரி நம்முடைய மதத்தின் பெயரில் நாட்டுக்கு பெயர் வைக்கக்கூடாது? எல்லா நாடுகளிலும் அவன் சொந்த மதத்தை அரச மதம்னு அறிவிக்கிறான். ஏன் இங்க இந்து மதத்தை ஒரு ஸ்டேட் ரிலீஜன் அறிவிக்க கூடாது? இந்துக்கள் பெரும்பான்மையாக இருந்தும் நமக்கு இங்க பெரிய சுதந்திரம் இல்லை. ஆனா முஸ்லிம்களுக்கு நல்ல சுதந்திரம் இருக்கு, கிறிஸ்தவர்களுக்கு சுதந்திரம் இருக்கு. எங்க பார்த்தாலும் ஒரு சர்ச்சை கட்டிடுறான், எங்க பார்த்தாலும் மசூதியை கட்டுறான். அவர்கள் ரொம்ப இலகுவா கல்விக்கூடங்களை கட்ட முடியுது, நம்மளால கட்ட முடியல. அவங்களுக்கு எல்லாரும் சப்போர்ட் பண்றாங்க, எல்லா அரசியல் கட்சியும் சப்போர்ட் பண்றாங்க, நம்மள சப்போர்ட் பண்ணல. இந்த மாதிரியான அரசியலை முன்வைத்து அரசியல் அதிகாரத்தை கைப்பற்றுவது, அந்த அரசியல் அதிகாரத்தை தக்க வைத்துக் கொள்வது, அந்த அரசியல் அதிகாரத்தின் மூலம்
அவர்கள் விரும்புகிற பழைய சமூக கட்டமைப்பை, ஓல்ட் சோசியல் ஆர்டர், வர்ணாசிரம தர்மத்தின் அடிப்படையில் நிறுவப்பட்ட சமூக கட்டமைப்பு, பிராமணன் மேலானவன், எல்லோருக்கும் மேலானவன், அவனுக்கு அடுத்த நிலையில் இருப்பவன் சத்திரியன், அடுத்த நிலையில் இருப்பவன் வைசியன், அடுத்த நிலையில் இருப்பவன் சூத்திரன், இந்த ஃபோல்டுக்குள்ள, இந்த வளையத்திற்குள் வராதவர்கள் தான் அவுட் காஸ்ட். அவன் இதெல்லாம் காஸ்ட் என்று சொன்னதை காஸ்ட் என்று சொல்றோம். இந்த சாதியை ஏற்றுக்கொண்ட இந்துக்கள். அப்ப அவுட் காஸ்ட் அப்படின்னா யார்? சாதியை ஏற்றுக்கொள்ளாமல் எதிர்த்து நின்றவர்கள், புறச்சாதியினர், வெளியில நிற்கிறவன். இவன் விளக்கப்பட்டவன் இல்ல, இவனே விலகி நின்றாயோ, உன் கருத்தை எனக்கு பிடிக்கல, நீ சாதியை பேசுற, சனாதனத்தை நம்புற, மூட பழக்க வழக்கங்களை ஏத்துக்கிற, பெண்களை ஒடுக்கிற, எனக்கு அது உடன்பாடு இல்லைன்னு விலகி நின்றவன் தான் இன்றைக்கு தலித்துகளாக, பழங்குடி மக்களாக இருக்கிறார். இவர்கள் தான் அவர்களை இழிவாக பார்த்தார்கள். இதான் வரலாறு. அவர்களை விட்டு ஒதுங்கி நின்றார்கள். இப்ப வெளியில எப்படி தப்பிச்சுட்டாங்கன்னா, இவங்க கீழானவங்க இவங்களை அடக்கி ஒடுக்கி வச்சுட்டாங்க, இவங்களை தள்ளி வச்சாங்க. கிடையாது. புரட்சியாளர் அம்பேத்கர் கும்பகோணத்தில் நடந்த ஒரு சம்பவத்தை பதிவு செய்கிறார். என்னன்னா, அங்கு இருந்த அந்த பழங்குடி சமூகத்தின், அதாவது ஆதி திராவிடர் இன்றைக்கு அழைக்கப்படக்கூடிய சமூகத்தின் தெருக்களில் பார்ப்பனர்கள் வந்தால் சாணி செட்டி எடுத்து தொடப்பத்துல சாணியை தொட்டு நனைச்சு அந்த தொடப்பக்கட்டையால, சாணியை நனைத்த தொடப்பக்கட்டையால் விரட்டி அடிப்பார்களாம். பார்ப்பனர்களை விரட்டி அடிக்கக்கூடிய சமூகமாக இந்த சமூகம் இருந்திருக்கிறது. என் தெருவில் ஏன் வந்த, உனக்கு எனக்கு என்ன சம்பந்தம், நீ ஒரு சனாதன சக்தி, நீ பிற்போக்கு சக்தி, உனக்கு ஜனநாயகம் கிடையாது, நீ சாதியின் மீது நம்பிக்கை உள்ளவன், வர்ணாசிரம தர்மத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடியவன், நீ பெண்களை ஒடுக்கி வைப்பவன், தீட்டு என்கிற கோட்பாட்டை கொண்டவன், உனக்கு எனக்கும் பொருந்தாது, என் பக்கம் வராதன்னு விரட்டி அடிச்சிருக்கான். கொலை நடந்ததாகவும் சொல்றார், வெட்டி இருக்கிறாங்க, கொலை பண்ணி இருக்கிறாங்க. ஆனா இன்னைக்கு அப்படியே வரலாறு தலைகளை புரட்டி போட்டாங்க. ஏதோ இவங்க ரொம்ப கீழ் சாதிங்கிறதுனால அதனாலதான் இவங்க எல்லாத்தையும் விரட்டி ஓரமா ஒதுக்கி வச்சுட்டாங்க. கிடையாது, இவன் விலகிட்டான். உனக்கு எனக்கு ஒத்து வராது, இப்ப உன்னோட நான் சேர மாட்டேன், உன்னோட சேர மாட்டேன்னு இவன் தான் அவனாவது வெறுப்பா பார்த்துருக்கான். மற்ற சமூகத்துல உனக்கு நல்ல பழக்கம் கிடையாது, நீ மன்னிக்க மாட்ட, நீ முரட்டுத்தனமானவன், மூர்க்கமானவன், நீ ஈவிரக்கம் இல்லாதவன், பொய் சொல்லக்கூடியவன், திருடக்கூடியவன், எல்லா கெட்ட பழக்க வழக்கங்களும் உண்டு இருக்கு, உன்னோட நான் சேர மாட்டேன்னு விலகிறேன். அதனாலதான் நீ இந்தியாவை பாத்தீங்கன்னா இவங்க ஒரு சாதி மட்டும் தனியா இருப்பான், மற்றவங்க ஒன்னா இருப்பான். யோசிச்சு பாருங்க. இந்த சமூக கட்டமைப்பு இப்படி உருவானதற்கு காரணம் இந்த பிராமண எதிர்ப்பு என்பது காலாகாலமும் சமூகத்தில் இந்த மண்ணின் மைந்தரிடத்தில் இருந்து. அதனால இவங்க அவுட் காஸ்ட், புறச்சாதிகள், காஸ்ட்லெஸ், சாதியற்றவர்கள், வர்ணத்திற்கு எதிரானவர்கள். அதான் நான் சொன்னேன், இந்த அஞ்சாம் சாதி சொல்றதே தப்பு. அது அறிவில்லாத தன்மை. அது 4 வர்ணம் தான், சதுர்வர்ணம் தான், பஞ்சவர்ணம் கிடையாது. பிராமணன், சத்திரியன், வைசியன், சூத்திரன், அப்புறம் பஞ்சம். இவன் 4 பேர் ஒரு பக்கம், ஒரு ஆள் எதிரில் நிற்கிறாங்க. 4 பேரை எதிர்த்து நிற்கக்கூடிய போர்க்குணம் உள்ளவர். நீ 4 பேரா நின்னாலும் 40,000 பேர் நின்னாலும் 4 லட்சம் பேரா நின்னாலும் ஒரு ஆள் நின்று எதிர்ப்பான். நீங்க ஊர்ல கிராமங்களோட பாருங்க, 10 வீடா இருந்தாலும் எதிர்த்து நிற்பான், சண்டை போடுவான். அது எதிர்த்து நிற்கிற போர்க்குணம்ன்றது இந்த இயல்பாகவே ஜெனட்டிக்கலா இருக்கு. அவங்க 2000 வீடு இருந்தா பாருங்க, 2 வீட்டு தான் வச்சிருக்கலாம். அதுதான் தான் ஜெனட்டிக்கல். என்ன வீடா, நிலமா, ஆடா, மாடா, ஐயோ இதெல்லாம் காந்தி போய் உள்ள போயிட்டு வந்தாங்க, கவலைப்படுறது ஒண்ணுமே கிடையாது. உழைப்பான், சாப்பிடும், தண்ணி அடிப்பான், தூங்குவான். போய் மெடிக்கேஷன் எடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. கொடைக்கானல் மாதிரி போய் இடத்துல போய் நிம்மதியை தேட வேண்டிய அவசியம் கிடையாது. இமயமலைக்கெல்லாம் போக வேண்டிய அவசியம் கிடையாது. அடுத்த இடத்துல இமயமலையில் எப்படி ரஜினிகாந்த் அமைதியை தராரோ அந்த அமைதியை தர முடியும். இமயமலைக்கு போய் தான் ரஜினிகாந்தால் அமைதியை தேட முடியும். ஆனா இவன் அவன் வீட்டுக்குள்ளேயே அமைதியை தேட முடியும். எந்த கமிட்மெண்ட்ஸும் கிடையாது. அதனால ஒரு கவலை கிடையாது. நிம்மதியை இவனால எளிதா இலகுவா தேடிக்கொள்ள முடியும். ஆதி காலத்திலிருந்து இந்த கருத்தினை தொடர்ந்து எதிர்த்து போராடி ஆட்சி மாற்றங்களால், படையெடுப்புகளால் ஏற்பட்ட ஒடுக்குமுறையின் விளைவாக இன்றைக்கு இந்த மாதிரி நடத்தப்படக்கூடிய நிலை. அதனால இன்னைக்கு திருமாவளவன் புதுசா வருது. அதனால நான் சொன்னேன், நீங்க எல்லாம் சேர வம்சம், சோழ வம்சம், பாண்டிய வம்சம், ஆண்ட பரம்பரை சொல்லுவீங்க.
நான் சொல்றேன், நான் ஞான வம்சம். ஞான வம்சம். கௌதம புத்தர் சொன்னது அம்பேத்கர் சொன்னாரு, தந்தை பெரியார் சொன்னாரு. பெரியார் சொன்னது திருமாவளவன் சொல்றான். அம்பேத்கர் ஒரு நெடிய தொடர்ச்சி இருக்கு. கௌதம புத்தர் என்ன சொன்னாரோ அதை தான் திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. திருவள்ளுவர் என்ன சொன்னாரோ அதை தான் வந்து ஜோதிராவ் மகாத்மா பூலே சொல்லியிருக்காரு. மகாத்மா பூலே சொன்னது தான் இன்னைக்கு அம்பேத்கர் சொல்லியிருக்காரு. அம்பேத்கர் சமகாலத்தில் தான் நம்முடைய தந்தை பெரியார் சொல்லியிருக்காரு. இந்த வம்சத்தை சார்ந்தவர்கள் நாங்கள். ஆனா பார்ப்பவர்களின் அடிமைகளா இருந்தவங்க தான் சேரவேந்தன், சோழவேந்தன், பாண்டிய மன்னர்கள். அவங்க கூட அவன் கை கட்டி நிற்பான், அவன் கோவணம் கட்டிட்டு கருவறை போய் நிற்பான். இவன் மன்னாதி மன்னன்கிறவன் வெளியில தான் நிதி சாமி கும்பிடணும். இந்த நாட்டினுடைய மன்னாதி மன்னனா இருந்திருந்தாலும் மீனாட்சி கோயிலுக்குள்ள நுழைய முடியாது. அங்க வந்து அந்த மீனாட்சி கோயில் இருக்கிற ஆளு தான் உள்ள கருவறையில் நிற்க முடியும். உன்னோட சேர மாட்டேன், நான் ஒரு கல்லை நட்டு நானே பூசாரி, நானே எல்லா வேலையும் செய்வேன், நானே சாமி கும்பிடுவேன், நானே அதுக்கு படைப்பேன், நானே எல்லா வேலையும் செய்வேன். இவரே சாமி ஆடுவான், இவரே பூஜை செய்வான், இவரே எவனும் இவனுக்கு தனி கோயில் உண்டாக்கல. நான் உன்னோட சேர மாட்டேன்னு அவன் கோயில் உண்டாக்கிட்டான். உன்னோட சேர மாட்டேன், உன்னுடைய நடவடிக்கை எனக்கு பிடிக்கல, உன்னுடைய பழக்க வழக்கம் எனக்கு பிடிக்கல, உன் புத்தி சரியில்லை, எனவே உன்னோடு சேர மாட்டேன் என்று தனித்துவத்தை பாதுகாக்கக்கூடிய வகையில் வாழ்ந்த சமூகம். அந்த காலத்திலிருந்து இந்த காலம் வரைக்கும் இந்த சனாதனத்தை எதிர்த்து நிற்கிறான். எனக்கு திடீர்னு எங்க அப்பாவுக்கு இருந்து வந்துருச்சு அல்லது சுயம்பா வந்துருச்சு, இதுல இருந்து தான் தொடங்கிச்சு சொல்லல. கௌதம புத்தர் காலத்திலிருந்து தொடர்கிறது. அதுக்கு முன்னாடி இருந்துக்கலாம். ஏன்னா கௌதம புத்தர் காலத்துல இந்து மதம் ஒன்று கிடையாது, வேத மதம் தான், வேதிக் ரிலிஜன். அந்த வேத மதத்துடைய கொள்கை தான் சனாதனங்கிறது. அந்த சனாதனம் தான் வந்து இப்படி சமூகத்தை வந்து பிரித்து உயர்வு தாழ்வை கற்பித்து அவங்களுக்கு பாதுகாப்பான எல்லா விதிமுறைகளையும் உருவாக்கிடுச்சு. இதை நான் வந்து தெரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போறேன். நான் பேசினேன் அன்னைக்கு கூட பேசும்போது அண்ணன் சொன்னார்ல அந்த கருத்தரங்கம் ஆன்லைன் நடந்தது, ப்ரிப்பேர் பண்ணலாம் பேசுறேன், எதெல்லாம் பேசினேன். கண்டிச்ச போராட்டத்துக்கு நான் எதுவும் ப்ரிப்பேர் பண்ணல. பணம் கொண்டாந்து புத்தகம் கொடுத்தாரு. நம்ம ஒரு இழை கிடைச்சா போதும், ஒரு ரோடு போட்டா, ஒரு கோடு போட்டா ரோடு போடுவோம். நம்ம ஒரு கோடு போட்டா ஒரு பாயிண்ட் கிடைச்சா போதும், ஒரு வார்த்தை கிடைச்சா போதும். ஒரு வார்த்தை வச்சுட்டு நம்மளால 3 மணி நேரம் பேச முடியும். எல்லாரையும் பேச முடியும். சரியான நேர்பாதை நிற்கிறதுனால எல்லாரையும் பேச முடியும். நேர் வழியில என்ன பேச முடியும்? தப்பா நினைக்கிறோம்னா நிறைய பாயிண்ட்ஸ் ஆதாரம் அது இதுன்னு வந்து ஏதாவது எடுத்து வச்சுட்டு பேச வேண்டிய தேவை. அவங்களுக்கு தான் பயம் இருந்துகிட்டே இருக்கும். நமக்கு வந்து பயம் வராது, ஏன்னா நம்ம நேர் வழியிலே நிற்கிறோம். இதுல இருந்து இந்த வந்து நமக்கு பிறகு எடுத்து தடை செய்ய வேண்டிய புத்தக நன்சை பதிப்பை வெளியிட்டு அண்ணன் கொடுத்தார். இந்த மனு தர்மங்கிறது யாரை ஒடுக்குகிறது இல்லையோ பெண்களை ஒடுக்குகிறது. பெண்களை ஒடுக்கியதன் மூலம் தான் இன்றைக்கு நாம் பார்க்கிற இந்த சமூக கட்டமைப்பு. அதாவது சாதிய ஒடுக்குமுறை, அதுல ஆண்களும் பாதிக்கப்படுறாங்க ஒரு புறம், எல்லா வர்ணத்திலும் பெண்கள் பாதிக்கப்படுகிறார்கள். சொல்ல போனா பெரியாரும் அம்பேத்கரும் பார்ப்பன பெண்களின் விடுதலைக்காக பாடுபட்டு இருக்கிறார்கள். பெண் விடுதலைன்னா வெறும் சூத்திர பெண்கள் அல்லது சத்திரிய பெண்கள் அவங்க சொல்லல, ஒட்டுமொத்த பெண்களின் விடுதலை. ஒட்டுமொத்த பெண்களையும் ஒடுக்கக்கூடிய கருத்தியல் தான் இது. என்னென்ன சொல்லியிருக்கான் பாருங்க பெண்களை பத்தி. குழந்தை பருவம், வாலிப பருவம் உட்பட எந்த பருவத்திலும் பெண்கள் தன் விருப்பத்துக்கு ஒரு செயலையும் செய்யக்கூடாது. சுதந்திரம் மறுப்பு. சுதந்திரம் மறுப்பு, தன்னுடைய விருப்பப்படி எந்த செயலையும் செய்யக்கூடாது. 5/147. குழந்தையில் தந்தை, பருவத்தில் கணவன், கணவன் இறந்த பின்பு மகன்கள், இவர்களை அன்றி பெண்கள் தங்கள் விருப்பத்துக்கு இருக்கக்கூடாது. குழந்தையா இருந்தா அப்பா பேச்சு கேட்டுட்டு அப்பா கையை பிடிச்சிட்டே தெரியும். கல்யாணம் ஆயிட்டா கல்லானாலும் கணவன், புல்லானாலும் புருஷன், அவன் கையை பிடிச்சிட்டு தெரியும். அவன் பேச்சை மீறி எதுவும் முடிவெடுக்க கூடாது, சுதந்திரமா சிந்திக்க கூடாது. புருஷன் செத்து போயிட்டா மகன்கள் அல்லது தம்பிகள் அவங்க கட்டுப்பாட்டில் இருக்கும். இதை மனிதரும் ஒரு விதியா எழுதி வச்சு இன்னைக்கு நாம் சமூகத்தில் பார்க்கிறோமே, இது எப்படி உருவானது? இந்த விதியிலிருந்து கட்டமைக்கப்பட்டிருக்கிறது. கொடூரமான ஒடுக்குமுறையின் மூலம் தான் வந்து ஒரு அமைதியை ஏற்படுத்த முடியும், ஒரு ஒழுங்கை, சமூக ஒழுங்கை ஏற்படுத்த முடியும். இன்னைக்கு எல்லா பெண்களுமே இதை ஏற்றுக்கொண்டு இதற்கு ஏற்ப வாழ கற்றுக்கொண்டு இருக்கிறார்கள் என்றால் எவ்வளவு மோசமான ஒடுக்குமுறை இந்த சமூகத்தின் மீது, பெண்களின் மீது ஒரு காலத்தில் நிகழ்ந்திருக்க வேண்டும், தொடர்ந்து அது நிகழ்ந்திருக்க வேண்டும்.
மீறுகிற போதெல்லாம் அவங்களை தண்டிச்சு மீறுகிற போதெல்லாம் தண்டனை கொடுத்து அச்சுறுத்தி பெண்களே அதற்கு படிந்து கீழ்ப்படிந்து வாழக்கூடிய ஒரு சமூக உளவியல், பெண் உளவியல் இங்கே கட்டமைக்கப்பட்டிருக்கிறது. தந்தை, கணவன், மகன்கள் இவர்கள் இல்லாமல் தனியாக தான் மட்டும் இருக்க வேண்டும் என்று ஒருபோதும் ஒரு பெண் நினைக்க கூடாது. அப்படி அவர்கள் இல்லாமல் சுதந்திரமாக இருந்தால் பிறந்த வீடு புகுந்த வீடு ரெண்டையும் நிந்திக்கும்படி செய்து விடுவாள். பெண்களை பற்றி மனுதர்மை சொல்லுது. இதில் இருக்கிறது கூட படிக்க நேரம் இல்லை. இடிநடத்தை கொண்டவனாக இருந்தாலும், மற்ற பெண்களோடு உறவு வைத்திருப்பவனாக இருந்தாலும், நற்குணம் இல்லாதவனாக இருந்தாலும், கற்புடைய பெண் அவனை தெய்வத்தை போல பூசிக்க வேண்டும். கண்ணகி பாத்திரமும் அப்படிதான். கேட்டாங்க, பாண்டிய நெடுஞ்செழியனையே எதிர்க்கிற துணிச்சலை பெற்ற கண்ணகிக்கு புருஷனை ஒழுங்கா வச்சிருக்க முடியலையே, அவனை கண்டிக்க முடியலையே. அது வரலாறா கதையா புனைவா நமக்கு தெரியாது. இருந்தாலும் அந்த கேள்விகள் நமக்கு எழுதுங்க. அப்போ புருஷன் எவ்வளவு மோசமானவனா இருந்தா கூட இவ கற்பா இருக்கணும். ஆம்பளை ஒழுக்கம் கெட்டு போயிட்டா பெண்கள் எப்படி பாதுகாப்பா இருக்க முடியும்? இது எவ்வளவு பெரிய மோசமான ஒரு, ஆண்கள் எப்படி வேணாலும் இருக்கலாம்னா அவன் பெண்கள் எப்படி பாதுகாப்பாகவும் அவன் விரும்புகிற மாதிரியான தூய்மையாகவும் இருக்க முடியும்? வாய்ப்பே இல்லையே, வாய்ப்பே இல்லையே. நீ ஆண்களை நீ கட்ட வைத்து விட்டு எங்க வேணாலும் போ. ஆம்பளை 1000 இடத்துக்கு போயிட்டு வரலாம், பொம்பளை போகக்கூடாது. இவன் வெளிப்படையா 3 கல்யாணம் 4 கல்யாணம் பண்ணிக்கலாம். ஆனா பெண்கள் விதவையானாலும் திருமணம் பண்ணிக்கூடாது. ஆண்களை பார்த்து சிரிக்கக்கூடாது. சிரிக்கிறதே ஒரு காலத்துல மெட்ராஸ்ல எழுதிருக்கோம், இப்பெல்லாம் இல்ல. அது சீறி வரும் பாம்பை கண்டாலும் சிரித்து வரும் பெண்ணை நம்பாதே. நிறைய ஆட்டோல எழுதி கொடுப்பாங்க. ஏன்னா திரைப்படங்கள்லாம் அது இருக்கு. நிறைய இடங்கள்ல இது மாதிரி பெண்களுக்கு எதிரான மொழிகள் எக்கச்சக்கமா, அது புன்மொழிகள் வேற போட்டுருவாங்க. புன்மொழிகள் புண்ணாகிற மொழி. பெண்களை பற்றி அவ்வளவு கொச்சையா ஒரு சமூக உளவியல், ஒரு ஆண் உளவியல் கட்டமைக்கப்பட்டிருக்குன்னா அதுக்கு அடிப்படை காரணம் இந்த புத்தகம் தான். இது பிரச்சாரம் செய்யப்பட்டது. இப்படி நிறைய சொல்லிக்கிட்டே போலாம். நிறைய மனைவிகளை உடையவன் அந்த பெண்ணின் உணர்ச்சி விஷயத்திலும், திருமண விஷயத்திலும், பசுமாடுகளின் புல் விஷயத்திலும், ஹோம சமித்துகள் விஷயத்திலும், பிராமணனை காப்பாற்றும் விஷயத்திலும் பொய் சத்தியம் பண்ணினாலும் குற்றமில்லை. ஆம்பளையா இருக்கிறவன் பொய் சத்தியம் பண்ணா கூட சத்தியமா அவன் தலையில அடிச்சு சொல்றேன், உன் தென்னாட நான் தப்பு பண்ணலன்னு சொன்னா கூட தப்பு இல்லை. அவன் உண்மையிலே பொய் சத்தியம் தான் பண்றான், இருந்தாலும் குற்றமில்லை அப்படிங்கிறது இந்த நூல். ஆண்களுக்கு எவ்வளவு பெரிய சுதந்திரம் கொடுத்து பாருங்க, பெண்களுக்கு எவ்வளவு பெரிய ஒடுக்குமுறையை தருகிறது பாருங்க. மனைவி, பிள்ளை, வேலைக்காரன் இவர்களுக்கு ஒருவனுடைய பொருளில் உரிமை இல்லை. மனைவிக்கு பொருள்ல உரிமை இல்லை, பிள்ளைக்கு உரிமை இல்லை, வேலைக்காரன் இவர்களுக்கு உரிமை இல்லை. இவர்களால் ஈட்டப்படும் பொருளும் தலைவனுக்கே உரியது. அவர்கள் ஈட்டிய பொருளை தருமம் செய்யவும் தலைவன் அனுமதி வேண்டும். இதெல்லாம் இந்த புத்தகத்தில் வருது. அண்ணன் தம்பி இருவரும் சந்ததி நசிக்கும்படியான ஆபத்து காலம் தவிர பெரியோரின் அனுமதி பெற்று ஒருவன் மனைவியை மற்றவன் புணர்ந்தாலும் பாவம் ஏற்படும். வாரிசு இல்லாமல் அந்த குலம் அழிய நிலை வரும்போது, இது அண்ணன் படிச்சார். அதாவது ஆண்களுக்கு எவ்வளவு பெரிய சுதந்திரத்தை, அது ஆண்னா இவன் எல்லா வர்ணத்தையும் கடந்து சொல்றான். இந்த இடத்துல வர்ண வரம்பு கிடையாது. அது பிராமண ஆணா இருந்தாலும் சரி, சத்திரிய வைசிய சூத்திர ஆணாக இருந்தாலும் சரி, அந்த ஆண்களுக்கு சுதந்திரம் உண்டு. பார்ப்பன பெண்மணியிலிருந்து சூத்திர பெண்மணிகள் வரையில் சுதந்திரம் கிடையாது. சுதந்திரத்தை மறுக்கிறது. இன்னைக்கு உருவாகி இருக்கக்கூடிய இந்த சமூக கட்டமைப்பை யோசிச்சு பாருங்க. நம்முடைய தலைமுறையில நம்முடைய அம்மா படிச்சிருக்காங்களா, அம்மாவுடைய அம்மா படிச்சிருக்காங்களா, பாட்டிக்கு பாட்டி படிச்சிருக்காங்களான்னா, பாட்டனாவது முப்பாட்டனாவது 7வது 8வது 2வது 3வது படிச்சான்னு சொல்றது சான்றுகள் இருக்கு. ஆனா பெண்கள் படித்ததுக்கு சொல்றது சான்றுகள் கிடையாது. 1000 ஆண்டுகளாக தொடர்ந்து ஒரு சமூகத்தின் சமூகத்தில் மனித குலத்துல பாதி மக்கள் தொகை கொண்டது பெண்கள். 50% of the population அடக்கி ஒடுக்கி அறியாமைக்குள்ள இருட்டுல கிடக்கலாம். எப்படி இந்த சமூகம் உருப்படும்? இந்த குறைந்த காலத்தில் ஒரு 10-20 ஆண்டுகள்ல பெரியார் தோன்றிய பிறகு, அம்பேத்கர் தோன்றிய பிறகு, இவர்கள் எல்லாம் போராடி பெற்ற உரிமைகளின் விளைவாக இன்றைக்கு பெண்கள் நீதிபதிகள் ஆகிறார்கள். பெண்கள் இன்றைக்கு அரசியலில் விழுகிறார்கள். பெண்கள் இன்றைக்கு விளையாட்டு தளங்களில் சாதனை புரிகிறார்கள். பெண்கள் இன்றைக்கு எல்லா தளங்களிலும் ஆண்களுக்கு சளைப்பில்லை என்கிற வகையில, இன்னும் சொல்ல போனால் ஒருபடி மேலே போய் எல்லாவற்றையும் சாதிக்கக்கூடியவர்களாக மாறி இருக்கிறார்கள் என்றால்
யோசிச்சு பாருங்க. எனவே சனாதனம் என்பது நம்முடைய கற்பனை கருத்து அல்ல. இந்த மண்ணை நீண்ட நெடுங்காலமாக ஒடுக்கி வைத்திருக்கக்கூடிய மிக மோசமான ஒரு கருத்தியல். அதை எதிர்த்து போராடக்கூடிய ஒரு போராளியாகத்தான் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களும் தந்தை பெரியார் அவர்களும் கூட இந்த மண்ணிலே அவர்கள் நின்றார்கள். என்கிட்ட பல பேர் கேட்கிறாங்க, அவங்க என்ன எல்லாருக்கும் ஒரு அடையாளம் இருக்கு, அவன் ஒரு சாதியை சொல்லிக்கிறான், இவன் ஒரு சாதியை சொல்லிக்கிறான், பேரை மாத்திக்கிறான், இந்த போன தடவை இருந்த பேர் இப்ப இல்லை, இப்ப இதெல்லாம் நமக்கு ஒரு அடையாளம் வேணாமா? விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் நான் அறிவித்தேன், இப்போதும் அறிவிக்கிறேன், நமக்கான அடையாளம் சமூக நீதி என்பதுதான். யார் ஒற்றுமை வேணும்னா தலித் ஒற்றுமையா அல்லது தமிழர் ஒற்றுமையா அல்லது இந்தியர் ஒற்றுமையா அப்படின்னு கேட்டா, ஒற்றுமைங்கிறது ஜனநாயக சக்திகளின் ஒற்றுமை. அதுதான் நிற்கும். ஜனநாயக சக்திகளின் ஒற்றுமையா பாட்டாளி வர்க்க ஒற்றுமையா இருந்தா கூட எல்லா பாட்டாளி வர்க்கத்தையும் ஒருங்கிணைச்சிட முடியாது. தமிழர் ஒற்றுமைனா எல்லா தமிழர்களையும் ஒருங்கிணைச்சிட முடியாது. இவை எல்லாவற்றுக்கும் முட்டுக்கட்டையாக இருப்பது சாதிதான். இங்கே தமிழர் ஒற்றுமை சாத்தியமில்லை, காரணம் சாதி. பாட்டாளி வர்க்க ஒற்றுமை சாத்தியம் இல்லாமல் இருப்பதற்கு காரணம் சாதி. அல்லது தலித் ஒற்றுமை என்கிற பெயரிலே நாம் ஒருங்கிணைய வேண்டும் என்றாலும் கூட அது சாதி பிரிச்சான். நீ வேற அவன் வேற, அவன் எப்படி ஒன்னாக முடியும் அப்படின்னு ஒரு பிட்ட போட்டான் அங்க சனாதன சக்தியை. நீ ஆண்ட பரம்பரை, அவன் வேற பரம்பரை. ஏதோ பறைய சமூகத்துல பிறந்தா 100க்கு 100 பேரும் பறைய ஜனநாயக வச்சுட்டு அடிச்சுட்டு கொட்டிக்கிட்டே இருக்கிற மாதிரி காலங்காலமா எல்லாரும் பறைய கொட்டி தான் வந்து சம்பாதி சாப்பிடுற கிடையவே கிடையாது. அதெல்லாம் அப்பட்டமான கருத்தியல் பிழை. எந்த சாதிக்கும் அப்படியான எந்த ஒரு வரலாறு, எல்லாருமே ஒரு காலத்துல ஏதாவது ஒரு மன்னர் பரம்பரை இருந்தோ அல்லது ஏதாவது ஒரு வேளாண்மை தொழில இருந்தோ தான் வந்திருக்க முடியும். அவனுடைய பரம்பரையில் இருந்து அந்த அடையாளத்துக்குள்ள நம்ம பிழைய கொடுக்குறோம். அந்த அடையாள அரசியல்ங்கிறது மிகவும் ஆபத்தான வந்து ஒரு உரிமைக்கான கிளைம் அல்ல. மொழி உரிமை, இன உரிமை, அதற்கு தமிழர் அடையாளம் தேவை. ஆரிய எதிர்ப்பு, பார்ப்பன எதிர்ப்பு, இதுதான் வந்து புரட்சியாளர் அம்பேத்கரின் கருத்தியல், இதுதான் தந்தை பெரியாரின் கருத்தியல். நீ தமிழர் சொன்னா நான் எப்படி அம்பேத்கர் தலைவரை ஏற்க முடியும்? தமிழர் அடையாளம் தான் என்னுடைய அடையாளம், நான் இறுதியா உயர்த்தி பிடிக்கிறேன். நான் எப்படி அம்பேத்கர் தலைவரை ஏற்க முடியும்? அல்லது தமிழர் தான் அப்படின்னு சொன்னா நான் கார்ல் மார்க்ஸை எப்படி ஏற்க முடியும்? இது எவ்வளவு பெரிய ஒரு புரட்டுத்தனமான ஒரு அல்லது ஒரு அறியாமை அரசியலாக இருக்கிறது. கருத்தியல் சார்ந்த ஒற்றுமை தான், கருத்தியல் சார்ந்த அடையாளம் தான் நாம் முன்னெடுக்க வேண்டிய அடையாளம். ஆகவே விடுதலை சிறுத்தைகளின் அடையாளம்ங்கிறது நம் தனித்துவம் என்பது வேறு, தனிமைப்படுதல் என்பது வேறு. தனித்துவம் என்பது ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கான உரிமைகளை மீட்டுக் கொள்வதற்கு தேவைதான். ஆனால் அது நம்மளை தனிமைப்படுத்தி விடக்கூடாது, ஐசோலேட் ஆகிடக்கூடாது. இண்டிவிஜுவாலிட்டி என்பது வேறு, ஐசோலேஷன் என்பது வேறு. தமிழ் மொழிக்கு ஒரு பாரம்பரியம் இருக்கிறது, தமிழ் இனத்திற்கு ஒரு பாரம்பரியம் இருக்கிறது. இது அழிந்து விடக்கூடாது, இதை பாதுகாக்க வேண்டும் என்பது உரிமைக்கான ஒரு போராட்டம். ஆனால் அதுவே ஒரு அடையாளம் அல்ல, அதுவே வீழ்ச்சிக்கான ஒன்று என்று, இறுதியான ஒன்று என்று நாம் ஒரு முடிவுக்கு வர முடியாது. அதை கடந்து ஜனநாயக சக்திகள் கேரளா பேசக்கூடிய சமூகத்தில் இருக்கிறார்கள், கன்னடத்தில் பேசக்கூடிய சமூகத்தில் இருக்கிறார்கள், குஜராத்தியை பேசக்கூடிய சமூகத்தில் இருக்கிறார்கள், இந்தியை பேசக்கூடிய மக்களிடத்தில் இருக்கிறார்கள். அவங்க எல்லாம் புரட்சியாளர் அம்பேத்கரின் கொள்கைகளை, தந்தை பெரியாரின் கொள்கைகளை ஜனநாயக அடிப்படையில் உள்வாங்கிக் கொண்டு, கார்ல் மார்க்ஸுடைய கொள்கைகளை ஜனநாயக அடிப்படையில் உள்வாங்கிக் கொண்டு விளிம்பு நிலை மக்களுக்காக குரல் கொடுக்கிறார்கள். பீமா கோரேக்கர் வழக்கில் கைது செய்யப்பட்டவங்க யாரு? எதுக்காக? இந்த இந்துத்துவா என்கிற கருத்தியலை விமர்சனம் செய்கிறார்கள் என்பதற்காகவே. கௌரி லங்கேஷ் யார்? ஏன் கொல்லப்பட்டார்கள்? நரேந்திர தபோல்கர் யார்? ஏன் கொல்லப்பட்டார்? அவங்க எல்லாம் இது வந்து அம்பலப்படுத்துறாங்க, சனாதனத்தை அம்பலப்படுத்துறாங்க, இந்துத்துவா பாலிடிக்ஸ் அம்பலப்படுத்துறாங்க, பிஜேபி வந்து தோல்விக்கிறாங்க. அதனால அவன் வந்து இந்துவா இருந்தாலும் அவன் தூக்குறான், வீடு தேடி போய் கொள்றான், வீடு தேடி போய் கொள்றான். அந்த பயங்கரவாதம் இன்றைக்கு சனாதனத்தின் மூலமாக இங்கே தலைவிரித்தாடுகிறது. ஆகவே நமக்கான அடையாளம் என்பது சமூக நீதி, நாம் விரும்புகிற ஒற்றுமை என்பது ஜனநாயக சக்திகளின் ஒற்றுமை. இந்த கருத்தியலை இன்றைக்கு இந்த மண்ணில் நமக்கு ஒரு அருட்கொடையாக வழங்கிய தலைவர்கள் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள், தந்தை பெரியார் அவர்கள். அந்த அடிப்படையில் நாம் நம்முடைய நேச சக்திகளை, நட்பு சக்திகளை அடையாளம் காண்போம், அவர்களோடு கைகோர்த்து களத்தில் நிற்போம்.
பெண் விடுதலையே மண் விடுதலை என்பதை சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி.